70 வயசுல பேரனோட லவ் மேரேஜுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இங்க ஒரு பாட்டி. இதனால குடும்பத்தில் ஏற்பட்ட சொத்து சண்டையால அந்த பாட்டியோட உயிர் பறி போயிருக்கு. காவனூர் மெயின் ரோடு அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ஸ்தம்பிச்சு போயிருந்தது. அதே பகுதியில உள்ள ஹோட்டல் கடைக்காரங்க வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கிறதா திமிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்த போலீஸ் அங்க கிடைச்ச தடயங்களை சேகரிச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. கொலை செய்யப்பட்டவரோட பேரு காசியம்மாள். 70 வயசானவங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்துள்ள காவனூர் தான் காசியம்மாளோட சொந்த ஊர். 70 வயசு பாட்டிய எதற்காக கொலை செய்யணும், யாரு கொலை செஞ்சாங்கன்னு விசாரிச்சப்ப அங்க இருந்த எல்லாரும் தெரிவிச்ச ஒரே பெயர் தேவா. இந்த தேவா யாரோ மூன்றாவது நபர் இல்லைங்க. ஒரு காலத்துல காளியம்மாளோட செல்ல பேரனா வளர்ந்தவர் தான் இந்த தேவா. அப்புறம் எதனால பேரனே பாட்டிய கொலை செஞ்சார்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினோம். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தேவா மாற்று சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சு இருக்காரு. 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம்னு விரும்பினப்பதான் தேவா வீட்ல இவங்களோட காதலை ஏத்துக்க யாரும் தயாரா இல்ல. சின்னஞ்சிறுசுங்களோட காதலுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சு பிடிவாதமா இருந்தது அவரோட பாட்டி காசியம்மாள் தான். பேரனுக்கு சொந்தத்திலேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாட்டி விரும்பி இருக்காங்க. ஆனா வீட்டை எதிர்த்து காதலிய திருமணம் செஞ்சிருக்காரு தேவா. ஒரு கட்டத்துல தேவாவோட பெற்றோர் இவங்களை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. குடும்பமா நடத்தி வந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில தேவாவும் அவரோட மனைவியும் உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் தேவாவுக்கு திடீர்னு சில பண நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு. திக்கு தெரியாம திணறி போயிருந்த தேவா பாட்டி பேர்ல இருந்த பூர்வீக சொத்து அடமானம் வச்சு பண நெருக்கடிய சமாளிக்க முயன்றிருக்காரு. அப்போதான் பாட்டி காளியம்மாள் தேவாவுக்கு ஷாக் கொடுத்திருக்காங்க. பாட்டியோட பேர்ல இருந்த பூர்வீக சொத்து மொத்தத்தையும் பேத்தி பெயருக்கு எழுதி வச்சிருந்தது தேவாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதனால மனசளவுல ரொம்பவே உடைஞ்சு போன தேவா பாட்டி கிட்ட சண்டையிட்டு இருக்காரு. மாற்று சாதி பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டதால தேவாவையும் அவரோட மனைவியையும் குடும்பத்துல சேர்த்துக்க காசியம்மா தயாரா இல்ல. சம்பவம் நடந்த அன்னைக்கு இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி கைகலப்பா மாறி இருக்கு. ஆத்திரத்தோட உச்சிக்கே போன தேவா வீட்டு வாசல்ல கிடந்த கருங்கல்லை எடுத்து காசியம்மாளோட மண்டைய உடைச்சிருக்காரு. இதுல படுகாயமடைஞ்ச காசியம்மாளோட தலையில பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போலீஸ் கொலைகாளி தேவாவை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 70 வயசு மூதாட்டிய அவரோட பேரனை அடிச்சு கொலை பண்ண சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.